Hi, welcome you to learn English. ஒரு பாதி சென்டென்ஸ் கொடுத்துட்றேன், மீதி பாதியை நீங்கள் ஃபில் பண்ணணும். He does not know, அவருக்கு தெரியவில்லை. He does not know, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கீழே 1 வருமா இல்லை 2 வருமா அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுவது என்று தெரியவில்லை. ஆன்சர்: He does not know how to use mobile phone. He does not know to use mobile phone அப்படின்னு தான் நார்மலாக சொல்லுவோம். பட் கரெக்டான யூசேஜ் ஹவு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். As he is suffering from fever, இந்த சென்டென்ஸ் இப்படி ஆரம்பிக்குது. இது எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல் சென்டென்ஸே ரீட் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆஸ் அப்படிங்கிறதே ஒரு கன்ஜங்ஷன் தான். ஓகே, ஆஸ் ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அவருக்கு காய்ச்சலாக இருப்பதால் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், அதான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அகைன் ஒரு கன்ஜங்ஷன் தேவையில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஸோ அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், அது தேவையில்லை. ஆஸ் வந்துச்சுன்னா ஸோ தேவையில்லை. ஆஸ் ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். அவர் வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ அப்படின்னு இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. இது எப்படி முடியும்? 1 வருமா 2 வருமா ஆப்ஷனில்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டு நாட் நோ ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட். இந்த ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சென்டென்ஸ் ஆயிடுது. ஓகே, ஐ டு நாட் நோ அப்படிங்கிற அந்த வாக்கியத்தோட கண்டினியூ பண்ண முடியாது. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட், தட் இஸ் கரெக்ட். அவர் வர்றாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட். இந்த வெதர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இந்த வாக்கியம் எப்படி ஆரம்பிக்குது, இது எப்படி முடியும்? ட்ரெயினை பிடிக்கிறது முக்கியம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வருமா செகண்ட் ஆப்ஷன் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேட்ச் த ட்ரெயின். இந்த டு கேட்ச் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஓகே, கேட்சிங் த ட்ரெயின் அப்படிங்கிறது ஜெரன் ஃபார்ம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேட்ச் த ட்ரெயின், இது இன்ஃபினிட்டிவ். ஜெரன் ஃபார்மில் எப்படி சொல்கிறது? கேட்சிங் த ட்ரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ட்ரெயினை பிடித்தல் என்பது முக்கியம். கேட்சிங் த ட்ரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட். அங்கே இட் அப்படிங்கிற வார்த்தை வராது. ஆஸ் சூன் அஸ் த பிரின்சிபால் என்டர்ஸ், முதல்வர் நுழைந்தவுடன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபில் ஆகுமா செகண்ட் ஆப்ஷன் ஃபில் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆஸ் சூன் அஸ் த பிரின்சிபால் என்டர்ஸ், முதல்வர் உள்ளே நுழைந்தவுடன். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட், அனைத்து மாணவர்களும் நின்றனர். ஆஸ் சூன் அஸ் த பிரின்சிபால் என்டர்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட். ஏன் டிட் நாட் டாக் வராது? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் டாக், பேசி இருக்கவில்லை. அந்த சென்டென்ஸ் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, டிட் வந்திருக்கு. ஸோ ஆஸ் சூன் அஸ் த பிரின்சிபால் என்டர்ஸ், என்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாதி சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், பாதி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், இதில் இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ். இஃப் யூ கம் இயர்லியர், நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா, இஃப் யூ கம் இயர்லியர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா செகண்ட் ஆப்ஷன் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய சென்டென்சஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷனல்ஸ் அப்படின்னு ஒரு கிராமர் செக்ஷனே இருக்குது. ஓகே, அதில் 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் கண்டிஷன்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப கண்டிப்பாக இஃப் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பேசுவோம். இஃப் யூ கம் earlier, நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா, யூ கேன் கேட்ச் த ட்ரெயின், உங்களால் ட்ரெயினை கேட்ச் பண்ண முடியும், ட்ரெயினை பிடிக்க முடியும். ஓகே, இஃப் யூ கம் earlier யூ கேனாட் கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னா அது மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அர்த்தமில்லாத சென்டென்ஸாக மாறிடும். ஸோ கரெக்டாக அந்த இஃப் அப்படிங்கிற
கன்ஜங்ஷனை அப்ளை பண்ணணும். அதில் நிறைய கிராமர் இருக்குது. இஃப் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஒரு சென்டென்ஸை ஆரம்பிச்சிருவோம், அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படின்னு தெரியாமலே ஆரம்பிச்சிருவோம். தென் வார்த்தைகளை தேடி அந்த நேரத்தில் அட் தட் மொமெண்ட் வார்த்தைகளை தேடி கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். தட் இஸ் த ஸ்கில். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எப்போ வரும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அதாவது முதல்ல ஷார்ட் சென்டென்சஸில் ஆரம்பிக்கணும், தென் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை லாங் சென்டென்சஸாக மாற்றணும், தென் லாங் சென்டென்சஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது வித்தவுட் லுக்கிங், பார்க்காம நீங்களாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு சென்டென்ஸை ஆரம்பிச்சிடணும், அந்த சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் வெரி போல்டு அப்படின்னு ஆரம்பிச்சிடணும். ஹீ இஸ் வெரி போல்ட், அதை எப்படி முடிப்பீங்க? ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனை அப்ளை பண்ணி அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரி ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். டெய்லி 7 வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஷியூராக முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். தென் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் இருந்தாலும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு சென்டென்ஸை ஆரம்பித்து அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நவ் இந்த சென்டென்ஸை பாருங்கள், இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஹீ இஸ் வெரி போல்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா, செகண்ட் ஆப்ஷன் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 2 ஆன்சர்ஸுமே கரெக்டாக வரும். ஹீ இஸ் வெரி போல்ட், அவர் தைரியமாக இருக்கிறார். பிகாஸ் ஹீ லேர்ன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஏனென்றால் அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். ஹீ இஸ் வெரி போல்ட், அவர் தைரியமாக இருக்கிறார், அதனால் அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்கிறார். ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக வரும். எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேணால் சொல்லலாம். ஹீ இஸ் வெரி போல்ட், அவர் போல்டாக இருக்கிறாரு, அந்த இடத்துல தைரியமாக நிற்கிறாரு, ஏன்னா அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே, அதாவது 2 ஆன்சர்ஸுமே கரெக்டாக வரும். சென்டென்ஸ் கம்ப்ளீட்டிங் எக்ஸசைஸ். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டிங் எக்ஸசைஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆரம்பிங்க, அதை கன்ஜங்ஷன் அப்ளை பண்ணி லாங் சென்டென்ஸாக மாற்றுங்க. நீங்களாக ஓனாக ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.